இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, பேதுரு எழுதின முதலாம் நிருபத்தின் முன்னுரையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். அப்போஸ்தலனாகிய பேதுரு 2 நிருபங்களை எழுதியிருக்கின்றார். முதல் நிருபத்தை கிபி 60லிருந்து 63க்குள்ளாகவும், 2வது நிருபத்தை 63லிருந்து 66க்குள்ளாகவும் அவர் எழுதியிருக்கின்றார். அதன் பின்பு இரத்தசாட்சியாக சிலுவையிலே தலைகீழாக மரித்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பேதுரு முதலாம் நிருபத்திலே கிறிஸ்துவுக்காக பாடு அனுபவிப்பதை குறித்து தெளிவுபடுத்தியிருக்கின்றார். 5 அதிகாரங்களையும் 105 வசனங்களையும் கொண்டது இந்த முதல் நிருபம். புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதிய இந்த முதலாம் நிருபத்தை அவரோடு கூட இருந்து எழுதுவதற்கு உதவி செய்தவர் சில்வானுஸ் என்று நம்பப்படுகின்றது. 1 பேதுரு 5:12 உங்களுக்கு புத்தி சொல்லும்படியாகவும் நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபைதானென்று சாட்சியிடும்படிக்கும் நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதி எனக்கு தோன்றுகிறபடி உண்மையுள்ள சகோதரனாகிய சில்வானுவின் கையிலே கொடுத்து அனுப்பியிருக்கின்றேன். சில்வானு மிக சிறந்த கிரேக்க மொழி புலமை உடையவர். ஆகவே இந்த நிருபத்திலே அவருடைய எழுத்து நடையை நாம் பார்க்க முடிகின்றது. 1 பேதுரு 5:13 வாசிக்கும்போது, உங்களுடனே கூட தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பாபிலோனிலுள்ள சபையும் என் குமாரனாகிய மார்க்குவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருப்பது மெசொப்பொத்தேமியாவில் உள்ள பாபிலோன் நகரத்தை குறிக்கிறது. அதாவது ரோமாபுரியை குறிக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிருபத்தை நீரோ மன்னன் ஆண்டு கொண்டிருந்த காலத்தில் கிறிஸ்துவுக்கு முன் 63 இவர் இந்த ரோமாபுரி நகரத்திலிருந்து எழுதப்பட்டது என்பதை நாம் நம்புகிறோம். இப்படியாய் ஆண்டவருடைய திருவசனமானது அவருடைய வருகைக்காக கிறிஸ்துவுக்குள்ளாக பாடுகளை சகிக்க வேண்டும் என்பதை இந்த புத்தகத்திலே முக்கியப்படுத்தி, அதோடு கூட ரட்சிப்பு, விசுவாசம், அன்பு, சந்தோஷம், நம்பிக்கை, பரிசுத்தம், தாழ்மை, கர்த்தருக்கு பயப்படுதல், அர்ப்பணித்தல், கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் போன்றவற்றையும் இந்த புத்தகத்திலே முக்கியப்படுத்துவதை நாம் காண முடிகின்றது. நம்முடைய வாழ்க்கையிலே அப்படியாய் கர்த்தருக்கு ஏற்றவர்களாய் நாம் வாழ நம்மை ஆராய்ந்து ஒப்பு கொடுப்போமாக. பவுல் அப்போஸ்தலரை விசுவாசத்தின் அப்போஸ்தலராகவும், யோவான் அப்போஸ்தலரை அன்பின் அப்போஸ்தலராகவும் வேதம் அழைக்கும்போது, பேதுரு அப்போஸ்தலரை நம்பிக்கையின் அப்போஸ்தலர் என்று அழைப்பார்கள். ஏனென்றால் பாடுகள், வேதனைகள், கஷ்டங்கள் மத்தியில் விசுவாசிகள் எப்படி கிறிஸ்துவுக்குள்ளாக நிலை நிற்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக இந்த நிருபத்திலே விளக்கப்பட்டிருக்கிறதை நாம் காண முடிகின்றது. இந்த நூலின் முக்கிய செய்தியாக பாடுகளையும் அதன் பின்பு வரும் மகிமையையும் நாம் பல முறை காண்கின்றோம். பாடுகளை குறித்து சுமார் 14 முறை இந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருந்தாலும் அதற்கு பல மடங்கு அதிகமாக கர்த்தரிடமிருந்து வருகின்ற மகிழ்ச்சி, மகிமை போன்ற காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகத்திலே விலையேற பெற்ற விசுவாசத்தை குறித்து 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலும், விலையேறப்பெற்ற இரத்தத்தை குறித்து 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலும், விலையேறப்பெற்ற ஜீவனுள்ள கல்லை குறித்து 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும், விலையேறப்பெற்ற கிறிஸ்துவை குறித்து 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலும், விலையேறப்பெற்ற ஆவியை குறித்து 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே விலையேறப்பெற்ற இந்த புத்தகத்தை மிக கவனமாய் நாம் தியானிப்போமாக. நம்முடைய வாழ்க்கையிலே 1 பேதுருவிலிருந்து அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக முதலாவது, நாம் பரிசுத்த வாழ்க்கை நடத்துவதற்கென்று அழைக்கப்பட்டோம், அதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியிலே நாம் கற்றுக்கொள்ளுகின்றோம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்களே என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது.
ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சொல், செயல், சிந்தனை அனைத்திலும் பரிசுத்த வாழ்க்கை வாழும்படியாய் அழைக்கப்பட்டவர்கள். அப்படி வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாமும் ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்வோமாக. இரண்டாவதாக, நேர்மையும் உண்மையும் தூய்மையும் உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதை வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. 2ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் நாம் படிக்கும்போது இது சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில், சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம் வாழ்க்கையில் உண்மையாகவே உண்மை, தூய்மை, நேர்மை காணப்பட வேண்டும். அப்படி வாழ்வதற்கு பிரயாசப்படுவோமாக. 3ஆவதாக, வேதத்தை தியானித்து ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைய வேண்டும். அதற்காக நாம் நேரம் செலவிட வேண்டும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை படிக்கும்போது, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாய் இருங்கள். வேதத்தை வாசித்து தியானிக்க வேண்டும். குழந்தை எப்படி தன் வளர்ச்சிக்காக தாய்ப்பாலையே நம்பியிருப்பது போல சத்திய வசனமாகிய ஞானப்பாலின் மேல் எப்போதும் வாஞ்சை கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். 4ஆவதாக, தேவன் நம்மை தெரிந்து கொண்டதின் முக்கியமான நோக்கம் அவருடைய புண்ணியங்களை மற்றவர்களுக்கு அறிவிப்பதாகும். 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே, உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ஆசாரிய கூட்டம், ஜாதி, சொந்த ஜனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவருடைய புண்ணியங்களை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக நாம் என்றென்றைக்கும் காணப்பட வேண்டும். 5ஆவதாக, மாம்ச இச்சைகளை விட்டு விலக வேண்டும் என்பதை 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் படிக்கின்றோம். அந்நியர்களும் பரதேசிகளுமாயிருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்திற்குரிய மாம்ச இச்சைகளை விட்டு விலகி கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் நாம் வாழ வேண்டும். 6ஆவதாய், மற்றவர்கள் நமது வாழ்க்கையை பார்க்கும்போது இவர் ஒரு உண்மையான கிறிஸ்தவர் என்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டும், சாட்சியுள்ள வாழ்க்கை. 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது, அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். நாம் நற்கிரியை செய்ய வேண்டும், நல் நடக்கை உடையவர்களாய் இருக்க வேண்டும். 7ஆவதாக, அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்பதை 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் உள்ள பகுதியிலே கற்றுக்கொள்ளுகின்றோம். மேலான அதிகாரமுள்ள ராஜாவுக்கானாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சி உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கானாலும் சரி கீழ்ப்படியுங்கள். எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள் என்பதை படிக்கின்றோம். ஆகவே அதிகாரிகளுக்கும் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கும் நாம் கீழ்ப்படிந்து கனம் பண்ணி கர்த்தருக்கு பயந்திருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்கின்றோம். அப்படியே செய்ய சர்வ வல்லவர் நமக்கு உதவி செய்வாராக. 8ஆவதாக, நன்மை செய்து பாடு அனுபவிக்க நேர்ந்தாலும் அதையும் பொறுமையோடு சகிப்பது தேவனுக்கு பிரியமானது என்பதை 2ஆம் அதிகாரம் 19-23 வரைக்கும் உள்ள வேத பகுதியிலே நாம் கற்றுக்கொள்ளுகின்றோம். 19வது வசனத்திலே, ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாயிருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாயிருக்கும். 21வது வசனத்தில், இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். கிறிஸ்து பாடுபட்டார்.
அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் பாடுகள் உண்டு. அவற்றை சகித்து கிறிஸ்துவை பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கின்றோம். 9வதாக, பெண்கள் தங்கள் நல்வாழ்க்கையினால் தங்கள் கணவர்களை கர்த்தருக்குள் வழிநடத்தலாம் என்பதை 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே நாம் படிக்கின்றோம். 2வது வசனத்திலே, போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். அப்படி நல் வாழ்க்கையினால் பிறரை, துணைவர்களை அவர்கள் கிறிஸ்துவுக்கு நேராக வழிநடத்த முடியும் என்பதை இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்றோம். 10வதாக, கணவர்கள் தங்கள் துணைவிமாரை, மனைவிகளை மரியாதை குறைவாக நடத்தக்கூடாது என்பதை 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே கற்றுக்கொள்கின்றோம். அந்தபடியே புருஷர்களே, மனைவியானவள் பலவீனம் பாண்டமாயிருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்துடனே அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்து கொள்ளுகிறவர்களானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். ஒருபோதும் தரக்குறைவாய் மரியாதை குறைவாய் நடத்தாதபடி மனைவிகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய கனத்தை புருஷர்கள் கொடுக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளுகின்றோம். 11வது, எல்லா விதத்திலும் அன்புடன் வாழ வேண்டும் என்பதை 3ஆம் அதிகாரம் 8-13 வரைக்கும் உள்ள பகுதியிலே கற்றுக்கொள்ளுகின்றோம். 11வது வசனத்திலே, பொல்லாப்பை விட்டு விலகி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். ஆகவே நாம் பொல்லாப்பு செய்வதற்கு நமக்கு வாய்ப்பே இல்லை. எப்போதும் நன்மை செய்ய வேண்டும், சமாதானத்தை தேட வேண்டும். அதையே பின்தொடர அழைக்கப்பட்டோம். 12வது, நற்செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்க வேண்டும். 1 பேதுரு 3:15, கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். எப்பொழுதும் நற்செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு ஆயத்தமாயிருந்து பகிர்ந்து கொள்வோமாக. 13வது, நன்மை செய்வதினால் கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகள் அனுபவிக்க நேர்ந்தால் அது நம்முடைய வாழ்க்கையிலே சிறந்த ஒன்றாகும். இதை 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலும் 4ஆம் அதிகாரம் 12-16 வரைக்கும் உள்ள பகுதியிலே நாம் படிக்கின்றோம். 3ஆம் அதிகாரம் 17, தீமை செய்து பாட அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும். 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே, ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். ஆகவே கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகளை அனுபவிப்பது சிறந்தது. அதற்கு ஆயத்தமாக நாம் இருப்போமாக. பாடுகளை சகிக்கும்போது தவறு செய்து விடாதபடி நம்முடைய ஆத்துமாவை கர்த்தரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதை 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே நாம் கற்றுக்கொள்ளுகின்றோம். ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். தங்கள் ஆத்துமாக்களை சிருஷ்டிகர்த்தாவாகிய கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க அழைக்கப்பட்டோம். அப்படியே நாம் செய்வோமாக. 15வதாக 5ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் உள்ள வசனங்களிலே, சபை ஊழியர்கள் மனப்பூர்வமாய் உற்சாக மனதோடு ஆதாயத்தை நாடாமல் இருமாப்பின்றி முன்மாதிரியாக இருந்து தேவ ஊழியத்தை செய்ய வேண்டும். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருவார் என்ற செய்தியை படிக்கின்றோம். 16வதாக, தாழ்மையும் தேவனுக்கு காத்திருப்பதும் நமக்கு அவசியம் என்பதை 5ஆம் அதிகாரம் 5-7 வசனங்களிலே படிக்கின்றோம். நாம் கற்றுக்கொள்ளுகின்ற இந்த வேத சத்தியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றி கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் வாழ்வதற்கு 1 பேதுரு நிருபத்தின் 5 அதிகாரங்களும் நமக்கு உதவி செய்யும். ஆகவே கவனமோடு கருத்தூன்றி பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கற்றுக்கொள்வோமாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.